Hello. Yes. Good evening, students. Still, some more students are joining. Let us wait for 1 minute. Okay. In the last class, we have seen the definition of units, fundamental quantities, and derived quantities, fundamental units, derived units. இதெல்லாம் நம்ம last class பார்த்தோம். Let us have a quick revision and we can move on to the next topic. Okay. So fundamental quantities. What are fundamental quantities? Any quantity that cannot be represented in terms of other quantity. வேற குவான்டிட்டியோடைய ஹெல்ப்பை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு யூனிக்கா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுதான் பேர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். 7 fundamental quantities I showed you. Length, mass, time, temperature, amount of substance, luminous intensity, மாதிரி fundamental quantities பார்த்தோம் இல்லையா? Then derived quantities. Derived quantities என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அதுல இது எல்லாமே நீங்கள் நம்ம 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 7th 8th எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்போம். நிறைய வாட்டி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டிரைவ் இதெல்லாம் வெரி பேசிக். ஓகே, சரி. இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வால்யூம் வேணும், வால்யூம் ஆஃப் எ கியூப் வேணும்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் வால்யூம். இப்போ இந்த லென்த்ன்றது ஃபண்டமெண்டல், பிரெத்ன்றது டிஸ்டன்ஸ், அகைன் அதுவும் லென்த் தான், அதுவும் ஃபண்டமெண்டல். ஹைட்டு தூரம், அதுவும் டிஸ்டன்ஸ் தான், அதுவும் ஃபண்டமெண்டல். இப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை சேர்த்து வால்யூம் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை டிரைவ் பண்ணுறோம். அதனால அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, அதுமாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டிரைவ்டு யூனிட்ஸ் இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். Now we are going to discuss about the different types of measurement systems. So what is a measurement system? அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? Let us see the thing. Different types of measurement system. Different types of measurement system. See, any system, a complete set of units which is used to measure all kinds of fundamental derived quantity. அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாம், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாம், அதுக்கு யூனிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்து உள்ளே போயிட்டோம்னா எல்லா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட் இருக்கும், எல்லா டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் சிஸ்டம். கம்ப்ளீட் செட் ஆஃப் fundamental and derived quantities, units are represented by a system of units. அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருந்தது, ஓல்டன் டேஸில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்பர் 1 வந்து FPS சிஸ்டம். FPS represents foot, pound, second. FPS சிஸ்டம் சொல்லுவாங்க, foot, pound and second. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ஜினியரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரேம் பண்ணது எல்லாமே பிரிட்டிஷ் என்ஜினியரிங் சிஸ்டம். FPS சிஸ்டம், ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். இந்த சிஸ்டத்தை படி லென்த்தை ஃபுட்லேயும், அடிக்கணக்கு நம்ம சொல்கிறோம்ல அதேமாரி பவுண்டு, மாசம் வந்து பவுண்ட்லேயும், டைமை செகண்ட்லேயும் வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. தே ஹவ் மெஷர்ட் லென்த் இன் ஃபுட், பவுண்ட், தட் இஸ் மாஸ் இன் பவுண்ட் and time in second, and this is called a British engineering system. Okay, next CGS system. CGS centimeter, gram, second, centimeter, gram, second. CGS system. இதுக்கு பேர் வந்து Gaussian system அப்படின்னு சொல்லுவாங்க. It is also called as Gaussian சிஸ்டம். இதை யூஸ் பண்ணி
லென்த்தை வந்து இந்த சிஸ்டத்தில் மெஷர் பண்ணும்போது லென்த்தோட யூனிட் சென்டிமீட்டர். ஓகே, எஃபிஎஸ் சிஸ்டத்தில் மெஷர் பண்ணும்போது லென்த் என்னன்னு எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஃபுட். இங்கே வந்து 1 minute. ஓகே, ஃபுட் பவுண்ட் செகண்ட். இங்கே சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இதுதான் வந்து சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டம். அடுத்தது எம்கேஎஸ் சிஸ்டம். தேர்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பேர் வந்து எம்கேஎஸ். இது என்ன சொல்றோம்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், அந்த டைம் எல்லாத்துக்குமே அந்த யூனிட் மாறாது, செகண்ட் தான். லென்த் மாஸ்க்கு மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. ஓகே, இது எம்கேஎஸ் சிஸ்டம். இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ், இந்த எஸ்ஐ இது எல்லாமே வந்து மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபிஎஸ் வந்து மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது, இது வந்து நாட் மெட்ரிக். அது என்ன மெட்ரிக்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் என்னன்னு சொல்றோம் நம்ம? மெட்ரிக் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை மெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல ஹையர் வேல்யூஸ் லோயர் வேல்யூஸ் கிடையாது. இப்போ சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும், 100 சென்டிமீட்டர் வந்ததுன்னா அது ஒரு மீட்டர். 1000 கிராம் வந்ததுன்னா ஒரு கிலோகிராம். ஓகே, 60 செகண்ட் வந்ததுன்னா ஒரு மினிட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? நம்ம பெருசாக்க முடியும், மல்டிபிள்ஸ் வரும். இது சின்னதாகவும் ஆக்கலாம். சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்கு. 10 millimeter is equal to 1 centimeter. ஓகே, அதே மாதிரி 1000 millimeter is equal to 1 meter. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஹையர் வேல்யூஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், அதே மாதிரி லோயர் வேல்யூஸாகவும் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ரெண்டு சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். பட் இங்க வந்து கன்வர்ஷனே கிடையாது, ஃபுட் அவ்வளோதான், ஹையர் வேல்யூஸ் கிடையாது. இங்க எப்படி நம்ம இதுல என்ன சொன்னோம்? சென்டிமீட்டர் சொன்னோம், மீட்டர் சொன்னோம், மில்லிமீட்டர் சொல்லலாம், டெசிமீட்டர் சொல்லலாம், டெக்காமீட்டர் சின்ன வேல்யூஸ் மைனஸ்லையும் சொல்லிட்டு போகலாம், ப்ளஸ்லையும் சொல்லிட்டு போயிட்டான். கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஓகே, கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹையர் வேல்யூஸ் போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி லோயர் வேல்யூஸும் நம்ம வந்துட்டு இருக்கலாம். இங்கே அது பாசிபிள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து 1960க்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு பிஃபோர் 1960. 1960ல என்ன ஆச்சுன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க 1960ல பாரிஸில், ஃப்ரான்ஸில். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது பேர் வந்து எஸ்ஐ சிஸ்டம். ஓகே, எஸ்ஐ சிஸ்டம். அது ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மெட்ரிக் சிஸ்டம். இப்போ இந்த மெட்ரிக் சிஸ்டம் தான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றத 1960ல வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ சிஸ்டத்துக்கு சர்டன் சிம்பிள்ஸ், சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி 1971ல இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ், எல்லா வேர்ல்ட்லேருந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அட்டன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாரும் அக்ராஸ் த குளோப், உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு யூனிட். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு மாதிரி நம்ம வந்து லென்த்தை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் அளக்குறோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி, இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு மாதிரி. அப்படி இருக்கும்போது ட்ரேடிங், பர்ச்சேஸு, அப்புறம் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எது இருந்தாலும் அதேமாரி ரிசர்ச் பர்பஸையும் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பண்ணுறதப்ப என்னென்னா, இவ்வளோ தான் டயபெட்டிக் வேல்யூ இருக்கணும், இவ்வளோ தான் இது பிலிருபின் வேல்யூ இருக்கணும், இவ்வளோ தான் வந்து கொலஸ்ட்ரால் வேல்யூ இருக்குன்னு சொல்லி ஒரு ரீடிங் பார்த்துருவாங்க. அது ஒரு சிஸ்டமில். வேறு சிஸ்டமில் அந்த வேல்யூவே மாறும், ரெஃபரன்ஸே மாறும். பார்த்து பயந்துருவாங்க, என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இருக்கும்போது தேர் வாஸ் அ கிரேட் கன்ஃபியூஷன் அமாங் த பீப்புள் டு கேரி அவுட் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இந்த டெக்னாலஜி பர்பஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிசைட் பண்ணிவிட்டு 1971ல் அதுக்கு ஒரு ஃபைனல் ஷேப் கொடுக்குறாங்க. அதுதான் என்னென்னா இன்டர்நேஷ்னல், அந்த மீட்டிங்க்கு பேர் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் 1921. அப்போ தான் வந்து இதை வந்து டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐ யூனிட்டை தான் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து டெக்னிக்கலாக, மற்ற இன்டர்னல் பர்பஸ் நாட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் பயன்படுத்திக்குவோம், பட் ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி போகும்போது ஸோ டெக்னிக்கலி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படி டிசைட் பண்ணிவிட்டு 1971லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பேர் தான் வந்து எஸ்ஐ சிஸ்டம். இது ஃப்ரெண்ட்ஸ் நேமு
ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் இதை வந்து ஃபைனல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல அவங்க ஒரு மீட்டர்னா இதுதான். வாட் இஸ் 1 மீட்டர், வாட் இஸ் 1 கிலோகிராம், வாட் இஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் இன்னைக்குமே மாறாத ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம், இந்த எஸ்ஐ சிஸ்டத்தினுடைய அட்வான்டேஜ், ஏன் இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னுடைய நன்மை, இது அட்வான்டேஜஸ் என்னென்ன, மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு சுப்பீரியராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் தான் இருக்க முடியும். எஸ்ஐ யூனிட்ல ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ ஃபோர்ஸ் இஸ் எ பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த ஃபோர்ஸுக்கு எஸ்ஐ யூனிட்ல என்னன்னா நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அவ்வளோதான். வேற ஏதாவது எஸ்ஐ யூனிட் இருக்குமா? இதுக்கு இதே ஃபோர்ஸுக்கு எஸ்ஐ யூனிட்ல வேற ஏதாவது யூனிட் இருக்குமானா இருக்காது. அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட் இருக்கும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, அதே மாதிரி டிரைவ்டு குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட்னா ஒன்று தான். இப்போ பாருங்க, ப்ரெஷரோடைய யூனிட் என்னது? பாஸ்கல். எஸ்ஐ யூனிட்ல அதுக்கு என்னன்னு சொல்றோம்? பாஸ்கல். ஓகே, ஒர்க் டன் ஆர் எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜூல். பவரோட யூனிட் வாட். இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ எஸ்ஐயோடைய முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 பிசிக்கல் குவான்டிட்டி. அதனால தான் இந்த சிஸ்டத்துக்கு பேர் ரேஷனல் சிஸ்டம். திஸ் இஸ் கால்ட் அ ரேஷனல் சிஸ்டம். ஏன் இதை ரேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம்னா, 1 யூனிட் ஃபார் 1 fundamental quantity, 1 unit for 1 physical quantity. Fundamental இல்ல, derived கூட இருக்கலாம். 1 unit for 1 physical quantity. Over. இதான் இதோட first advantage. Second advantage என்ன அப்படின்னா, it is a metric system. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மெட்ரிக் சிஸ்டம் சொல்றோம். மெட்ரிக்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ணலாம், ஹையர் வேல்யூஸும் கொண்டு போகலாம், சப் மல்டிபிள்ஸ் லோயர் வேல்யூவும் கொண்டு வரலாம். ஓகே, we can express it in powers of 10. powers of 10ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள்ஸும் பாசிபிள், சப் மல்டிபிள்ஸ் அதாவது டிவிஷன், சப் மல்டிபிள்ஸும் பாசிபிள். இதை வந்து powers of 10ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனால இதை மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and the third one is, this is also called as coherent system. ஏன் இதை coherent system சொல்றாங்கன்னா, இங்க பேசிக், அதாவது ஃபண்டமெண்டல் பேசிக்கும் சப்ளிமெண்டரியும் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, obtained from basic and supplementary units. derived units எல்லாமே ஈஸியா கொண்டு வந்துடலாம். all the derived units, derived எல்லாமே from basic units, சிலது வந்து and supplementary units. பேசிக் யூனிட்ஸ், சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா derived குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட்டை ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, coherent system of units. It is called a, so it is called as coherent. அப்போ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம். ஸோ ஐ அண்டர்லைன் த டேர்ம் ரேஷனல் சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டம் அண்ட் கோஹரண்ட் சிஸ்டம். மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரேஷனல் சிஸ்டம்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்க முடியும். ஸோ ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, அண்ட் மெட்ரிக் சிஸ்டம்னா ஹையர் வேல்யூஸும் அதுலேருந்து டிரைவ் பண்ணலாம், லோயர் வேல்யூஸும் டிரைவ் பண்ணலாம். அதை அப்படியே பவர்ஸ் ஆஃப் 10ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அடுத்தது இது கோஹரண்ட் சிஸ்டம். எல்லா டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கும் பேசிக் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் அண்ட் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஓகே, பார்த்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு காப்பி திஸ் திங்ஸ் இன் யுவர் நோட்புக்.
we go to the next topic, basic quantities and units. புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு மீட்டர்னா என்ன, ஒரு கிலோகிராம்னா என்ன, ஒரு செகண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸும் லெட் us see them in detail now. பார்க்கலாம். இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். Let us see the first one is length. Fundamental quantities, the first quantity pair on the length. So what is length? Length is the distance between any 2 points in space. Space la ஏதாவது 2 பாயிண்ட், இப்போ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லென்த். அதோட யூனிட் வந்து மீட்டர். இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் எம். எஸ்ஐ யூனிட்ல இதை எம்னு தான் சொல்லணும். ஸோ வாட் இஸ் 1 மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர்னா என்ன? இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இது வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் சிஸ்டம், எல்லா கண்ட்ரிஸ்லையும் மாறவே மாறாதுன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 1 மீட்டர் கிளாத் இந்தியாவில் வாங்குறீங்க, அதே ஒரு 1 மீட்டர் கிளாத் வந்து ஒரு ஜப்பானில் போய் வாங்குறீங்க. இப்போ ரெண்டுமே 1 மீட்டர் இருக்கணும். சப்போஸ் டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா எது கரெக்ட் எது தப்பு எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. ஒரு மீட்டர் அப்படின்னா என்னன்னா, லைட்டு ஒரு செகண்டுக்கு பேக்வத்தில் பாத் ட்ராவல் பை லைட் இன், அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் எழுதுகிறேன், அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ நேரத்தில் லைட் எவ்வளோ தூரம் போதும், எவ்வளோ நேரத்தில் 1/1/299 792 458 of a second. இவ்வளோ டைம்ல பாத் டிராவல்டு பை லைட், லைட் எவ்வளோ பாத் டிராவல் பண்ணியிருக்கு இவ்வளோ டைம்ல பாருங்க. ஒரு செகண்ட்ல இல்லை, அதே டிவைட் பண்றோம். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. ஒரு செகண்டை அப்ராக்சிமேட்டா இது 330 வச்சுக்கோங்க, 29.9 crore வரும், 30 crore. ஒரு செகண்டை 30 crore பார்ட்டா பிரிங்க. ஒரு பார்ட் 2 பார்ட்ல. ஒரு செகண்டா இவ்வளவுதான். நம்ம ஜென்ரலா இப்படி தான் காமிப்போம் இல்லையா, நம்ம வாட்ச்ல பார்த்துருப்போம் ஒரு செகண்டை. அந்த ஒரு செகண்டை எத்தனை பார்ட்டா பிரிக்கிறோம், 30 crore பார்ட்டா பிரிக்கிறோம். அப்போ அவ்வளோ ஷார்ட் டைம்ல லைட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு மெஷர் பண்ணி பார்த்தா அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 மீட்டர். ஓகே. ஸோ 1983ல இந்த டெஃபினேஷன் வந்து அவங்க அரைவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதே 1 மீட்டரை வேற டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க 1960s 70sலாம். அதுக்கப்புறம் 1983ல இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, 1/1/299 792 458 of a second. அவ்வளோ டைம்ல லைட்டு எவ்வளோ பாத் டிராவல் பண்ணுது, எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அந்த பாத்தை நம்ம என்ன சொல்லுவோம், 1 மீட்டர். அப்போ இப்போ இதுனா சரி, லைட் எங்கே ட்ராவல் பண்ணும் அதையும் சொல்லணும். லைட் ட்ராவலிங் இன் வேக்யூம், VACUUM W பண்ணும், வேக்யூம். ஓகே, திஸ் இஸ் லென்த். அப்புறம் மாஸ். செகண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் மாஸ். அதோட யூனிட் வந்து கிலோகிராம். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேஜி, கிலோகிராம். இதுதான் அதோட சிம்பிள். சரி, 1 கிலோகிராம்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலிண்டர் ஒன்று அந்த இடத்துல வச்சிருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். எந்த இடம்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் போட்டிங்களா? ஓகே. BUREAU, Bureau of Weights and Measures. இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு பிளேஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் வந்து சர்வ்ஸ் மெஷர்ஸ் அட் சர்வ்ஸ் நியர் பாரிஸ், பிரான்ஸ். நியர் பாரிஸ், பாரிஸ் கிட்ட.
ஃப்ரான்ஸில் 1901 இந்த கிலோகிராமுக்கு கொண்டு வந்தாங்க. அதே தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ 1 கிலோகிராம், வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் அ பாடி. வாட் இஸ் மாஸ்? மாஸ் தானே, ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ மேட்டர் இருக்கு அதுதான் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம். இப்போ 1 கிலோகிராம்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, நம்மளுடைய 1 கிலோகிராம், ஃபாரின் கண்ட்ரியோட 1 கிலோகிராம், ஏதாவது ஆம்பிகுட்டிஸ், ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்கே போய் நம்ம கம்பேர் பண்ணுவோம்? இதுக்கு வந்து நம்ம லைட்டையோ வேற எதையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த சிலிண்டர் தான். இந்த சிலிண்டர் எந்த இடத்துல இருக்கு? பிரான்ஸில், பாரிஸில் சர்வ்ஸ் அப்படின்ற இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிலிண்டரில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மாஸ் இருக்கும், அந்த மாஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 1 கிராம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம மாஸ் வச்சுருந்தோம்னா நம்ம மாஸ் எவ்வளோ இருக்க போகுது? 1 கிலோகிராம் இருக்க போகுது. இப்படி தான் வந்து 1 கிலோகிராம் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம். The unit of time is second. Third one is time. The unit of time வந்து second. இது small s அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்னா என்ன? ஒரு செகண்ட்னா என்னன்னா, நம்ம சீசியம் 133 ஆட்டம் எடுத்துக்கிறோம். அதில் 2 லெவல்ஸ், நீங்கள் இது கெமிஸ்ட்ரியில் இல்லை ஃபிசிக்ஸ்லேயே பின்னாடி படிப்பீங்க. சீசியம் ஆட்டம் 133, CESIUM, சீசியம் 133 ஆட்டம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ், 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஓகே ஒரு ரேடியேஷன்ஸ் டிரான்சிஷன் பிட்வீன் த 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ். கிரவுண்ட் ஸ்டேட்லேயே 2 லெவல்ஸ் நடுவில் டிரான்சிஷன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறது. இந்த மாதிரி எத்தனை டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91926317770, 91926317770. ஒரு பீரியட்னா என்னன்னா, மேலே போயிட்டு கீழே வர்றது, அது ஒரு பீரியட். பாருங்க, 2 ஹைப்பர் ஃபைன் லெவலில் இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றது வந்து ஒரு டிரான்சிஷன். இதுக்கு பேர் ஒரு டிரான்சிஷன். இந்த மாதிரி எத்தனை டிரான்சிஷன் நடக்கணும்? எந்த ஆட்டம்ல? சீசியம் ஆட்டம்ல. சீசியம் ஆட்டம்ல எந்த ஸ்டேட்ல? கிரவுண்ட் ஸ்டேட்ல. ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகக்கூடாது, நார்மல் ஸ்டேட்ல இருக்கணும், கிரவுண்ட் ஸ்டேட்ல. எங்க அந்த டிரான்சிஷன் நடக்கணும்னா 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ்ல. எத்தனை டிரான்சிஷன் நடக்கணும் பாருங்க, எவ்வளோ கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. என்ன ஆட்டம் எப்படி இருக்கு, எந்த ஸ்டேட்டு, கிரவுண்ட் ஸ்டேட்டு, எந்த இடத்துல, 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ல எத்தனை டிரான்சிஷன். வாட் இஸ் ஒன் டிரான்சிஷன்? மேலே போயிட்டு கீழே வரதான் ஒரு டிரான்சிஷன். அந்த மாதிரி எத்தனை டிரான்சிஷன்? 91926317770. இவ்வளோ டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் தான் என்னது? 1 செகண்ட். த டைம் இஸ் நத்திங் பட் 1 செகண்ட். அப்போ ஒரு செகண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ரிவர்ஸில் சொல்லுவோமா, ஒரு செகண்ட்னா என்னன்னா, ஒரு செகண்டில் சீசியம் 133 ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இத்தனை டிரான்சிஷன்ஸ் நடக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸில் சொல்லணும்னா இத்தனை டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் தான் வந்து 1 செகண்ட். This is how they measured and framed the unit for length, mass and time. Next, the time வந்து 1967 வந்து explain பண்ணிருக்காங்க. They have explained this time in 1967. Next one is electric current. எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். இது வந்து 1948 வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் we shall see the electric current, fourth one. Electric current. The unit of electric current is ampere. எப்பயுமே சயின்டிஸ்ட் நேம்ல வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கணும். ஃபுல் நேமா எழுதும்போது, சிம்பிள் எழுதும்போது கேபிட்டல் ஏ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆம்பியர்னா என்ன அப்படின்னா, இது வந்து 1948 இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்பியர்னா என்னன்னா, 2 கண்டக்டர் லென்த் எவ்வளோ இருக்கணும்னா 1 மீட்டர். 2 கண்டக்டரோட லென்த் 1 மீட்டர். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா அது 1 மீட்டர். கண்டக்டர் எங்க இருக்கணும்? ஏர்ல. 2 கண்டக்டர் 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் டிஸ்டன்ஸு ஏரில் வைக்கும்போது ரெண்டுத்துலேயும் கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் பாஸ் ஆகும்போது, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா
நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன், ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன், ரொம்ப மொத்தம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டுத்தையும் கரண்ட் பாஸ் பண்ணுங்க. எவ்வளோ கரண்ட்டுன்னு தெரியாது, ஏதோ கரண்ட் பாஸ் பண்ணுங்க. சேம் கரண்ட், இதில் என்ன பாஸ் பண்ணீங்களோ அதுலேயே அதே கரண்ட். சப்போஸ் இதில் ஐனா அதுலேயும் எவ்வளோ பாஸ் பண்ணீங்க, ஐ. அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு 2 into 10 power minus 7 Newton force, 2 into 10 power minus 7 Newton force create ஆச்சுன்னா, அவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கரண்ட்டும் எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கரண்ட்டும் 1 ஆம்பியர் நடக்கும். இப்போ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் கரண்ட்டை ரெண்டு பேரலல் கண்டக்டர்ஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் லென்த் 1 மீட்டர் எடுத்து ஏரில் வச்சுருக்கோம். கண்டக்டர் வந்து மெலிஸாக இருக்குது, திக்காக இல்லை, தின்னாக இருக்குது, நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன். அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகணும், இவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். 1 ஆம்பியர் கொடுத்தா எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இல்லை இவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷனை, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Next, temperature. The unit of temperature is Kelvin. Fifth one is temperature. இதோட யூனிட் வந்து கெல்வின், கேபிட்டல் கே போடுவாங்க. யூஸ்வலாக வந்து கெல்வின் போடும்போது டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. கெல்வின்ல டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல வரும்போது டிகிரி, இது ஃபாரன் ஹீட்லேயோ இல்லை சென்டிகிரேட்லேயோ வரும்போது டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன் ஹீட் போடுவோம். இந்த இடத்துல வந்து டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் கே போட்டேன், கெல்வின். ஸோ ஒரு கெல்வின்னா என்ன, வாட் இஸ் 1 கெல்வின்? 1/273.16, 1/273.16 of thermodynamic temperature of triple point of water. Thermodynamic, அதாவது ஹீட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. தெர்மோனா ஹீட், டைனமிக்னா ஃப்ளோ. thermodynamic temperature of the triple point of water. Temperature of triple point of water at point of water. Okay. It was framed in the year 1967. இது எந்த வருஷம் இந்த ஃப்ரேம் பண்ணாங்கன்னா 1967 பாருங்க. ஸோ ஒரு கெல்வின்னா என்னன்னா, thermodynamic temperature of triple point of water எடுத்துக்கோங்க. ஓகே, அது 273.16, 1/273.16. இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் வேப்பர், சாலிட் வாட்டர் அண்ட் லிக்விட், தட் இஸ் ஐஸ். இது எல்லாமே வந்து ஆர் இன் ஈக்லிபிரியம். ஒரு பர்டிகுலர் அந்த கர்வ் வரைஞ்சிங்கன்னா நம்ம 8th லெசனில் படிப்போம், தட் இஸ் ஹீட் லெசனில் படிப்போம். The time I will explain you what is the triple point of water. And the triple point of water எடுத்து அதை 1ல அதை டிவைட் பண்ணிங்கன்னா that is nothing but 1 Kelvin. இப்படி தான் 1 Kelvin வந்து நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட், amount of substance. Amount of substance. Next, அதோட யூனிட் வந்து மோல். 6th one. Amount of substance. இது வந்து நம்ம MOLE, மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து மோல். இதோட சிம்பிள் வந்து மற்றதுக்கு கொடுத்த மாதிரி NK அப்படிலாம் இல்லை, MOL இப்படிதான், ஸ்மால் லெட்டரில் MOL. ஸோ வாட் இஸ் 1 மோல்? 1 மோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் 612, பியூர் கார்பன், சுத்தமான கார்பன் எடுத்துக்கோங்க, பியூர் கார்பன் ஆட்டம். கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னா C612 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஆட்டம் எடுத்துக்கிறோம்னா 0.012 கிலோகிராம் ஆட்டம் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஆட்டம் எடுத்துக்கிறோம்? 0.012 kg ஆட்டம் எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்கு, இந்த கார்பன் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கிறோம்? 0.012 கிலோகிராம் எடுத்து அதுக்குள்ள
எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த என்டிட்டிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா 1 mole, that is equal to 1 mole. So 1 mole is defined as 0.012 kilogram entities present in 0.012 kilogram of carbon, normal carbon, அதாவது carbon 612 configuration. Then the seventh one is luminous intensity. Luminous intensity, அதோட யூனிட் வந்து கேண்டிலா. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சிடி. இங்கேயும் வந்து ஸ்மால் லெட்டர், நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஸ்மால் லெட்டர்ல, சி வந்து ஸ்மால் லெட்டர் போட்டுக்கணும், கேண்டிலா. ஸோ 1 கேண்டிலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்னா ஹேவிங் ஒன்லி 1 கலர். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வேப்பர் லேம்ப். சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அது மோனோக்ரோமேட்டிக். இதே மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அது வந்து காம்போசிட் லைட், அது மோனோக்ரோமேட்டிக் கிடையாது. பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த கலர்ஸ். விப்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலும் ஆல் த அந்த விப்ஜிஆரில் இருக்க எல்லா கலர்ஸும் சேர்ந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அஸ் ஒயிட். இப்போ மெர்க்குரி லேம்ப் வந்து காம்போசிட் லைட். மோனோக்ரோமேட்டிக் லைட்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்ப். ஒரு கலர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ரேவோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னா 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ். என்ன எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட், ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். ஏதோ ஒரு ரேடியேஷன் கிடையாது, மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். அதுவும் அதோடைய ஃப்ரீக்வன்சி 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு ரேடியேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அதோடைய இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டி அது எவ்வளோ இருக்கணும்னா 1/683 வாட். 1/683 வாட் எந்த இடத்துலனா பர் 1/683 வாட் பர் ஸ்டிரேடியன். பர் ஸ்டிரேடியன். And this was framed in the year 1979. 1979 தான் இது வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. So these are all the 7 fundamental quantities. SI units அதுக்கான definitions 7. காப்பி பண்ணிக்கோங்க, நோட் டவுன்
Okay. See, sorry students. Luminous intensity. I am repeating. Luminous intensity. Luminous intensity unit என்னது? Candela CD. Luminous intensity என்ன? ஒரு கேண்டிலானா என்ன அப்படின்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்ல அதோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோ இருக்கணும், இன்டென்சிட்டி இவ்வளோ இருக்கணும். எவ்வளோ இன்டென்சிட்டி? இப்போ ஸ்டெரேடியன். ஸோ ஸ்டெரேடியன்னா என்னன்னு தான் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரேடியன், ஸ்டெரேடியன், இது ரெண்டுத்துக்கு பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி. Radian and steradian are supplementary units. Okay. Radian for நம்ம CD காம்பாக்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு, ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அதில் ரேடியஸ் சென்டர்லேருந்து ரேடியஸ் வரைங்க. நார்மல் பிளேட் இப்படி எடுத்துக்கோங்க, இல்லை அந்த பேப்பர் பிளேட்லாம் கூட இருக்கும். எப்படி அசியூம் பண்ணணும்னா, நீங்கள் இங்கே ஒரு இது பேர் ஆர்க், இதுக்கு பேர் ஆர்க்கு. இந்த ஆர்க்கோடைய லென்த்தும் இந்த ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரேடியன். ஸோ வாட் இஸ் ரேடியன்? ஒரு ரேடியன்னா என்ன அப்படின்னா, ஒன் ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். இது ஒரு சர்க்கிள், சர்க்கிளினுடைய சென்டரில் கொஞ்சம் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிளை ஒன் ரேடியன் சொல்கிறோம். எப்போ கண்டிஷன் இஸ் தேர்? என்ன கண்டிஷன்னா, அந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகணும்னா அதனுடைய ரேடியஸும் நாம் எடுத்துக்கக்கூடிய ஆர்க்குடைய லென்த்தும் சேமாக இருக்கணும். ஓகே, இது வந்து 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். ஒரு சர்க்கிள் அப்படின்னும் போது 2 டைமென்ஷன் தான் இருக்கும், லென்த் பிரெத். 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட், ஒரு பால் எடுத்துக்கும், ஒரு பால். ஓகே, இல்லை ஒரு வாட்டர் மெலன் ஃப்ரூட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுக்கும். அதுலேயும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் அது போர்டில் நம்ம வரைய முடியாது, 3 டைமென்ஷன். சரி பாருங்க, கவனி. ஸ்டிரேடியன்னா என்னன்னா, ஒரு சாலிட் ஒரு பால் மாதிரி எடுத்து அதுல சென்டர் இருக்கும், அதுக்கு ரேடியஸ் இருக்கும், அதுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் இருக்கும். இங்கேயும் அதே கண்டிஷன் தான். இந்த மாதிரி ரேடியஸும் லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிளுக்கு பேர் ஸ்டெரேடியன். இது 2 டைமென்ஷனில் இருக்கும், இது 3 டைமென்ஷனில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ரெண்டுத்தையும் நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 1995ல இதை வந்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸும் மொத்தம் 9 குவான்டிட்டிஸ் தான் மேஜர் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் 7, சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸில் 2. இதை வச்சு தான் மீதி இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸும் நம்ம டிரைவ் பண்ணலாம். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்து நிறைய டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் யூனிட்ஸும் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் நம்ம. இது புரியுதாது? 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஒரு குவான்டிட்டியும் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஃப்ரேம் பண்ணாங்கன்றது நான் சொல்லிட்டேன். எப்போ 1960ல் ஃப்ரேம் பண்ணாங்க, 1971ல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் சில குவான்டிட்டிஸ் அதுக்கு முன்னாடியே ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் 1971ல் எஸ்ஐ யூனிட்ல அதை கொண்டு வந்து இதுதான் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ண போகிறோம், அக்ராஸ் த வேர்ல்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து இதை தான் எஸ்ஐ யூனிட்ஸாக இப்போ எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸும் அதனுடைய யூனிட்ஸும் பார்ப்போம். இப்போ டிரைவ்ட் குவான்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு ரேடியன். இதோட யூனிட் RAD. ரேடியனோட யூனிட் வந்து RAD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெரேடியன் யூனிட் SR. இந்த ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் ஏ பிளேனு. இது வந்து ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் ஏ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, சரி. இது பேர் பிளேன் ஆங்கிள், இது பேர் சாலிட் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு பேர் பிளேன் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு பேர் சாலிட் ஆங்கிள். அப்போ பிளேன் ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியன். சாலிட் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஸ்டெரேடியன். இது தவிர வேற என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு? அது அந்த டிரைவ்ட் யூனிட்ஸ் என்னென்ன நிறைய இருக்கு. பிசிக்ஸ்ல எக்கச்சக்கமான டிரைவ்ட் யூனிட்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில டிரைவ்ட் யூனிட்ஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அதுக்கான டிரைவ்ட் யூனிட்ஸ் பார்ப்போம்.
derived quantities and their units. Derived quantities அதுக்கான யூனிட்ஸ் பார்ப்போம். நம்ம அப்படியே ஒன் பை ஒன் பார்த்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏரியா. ஏரியானா என்ன? லென்த் இன்டூ பிரெத். ஓகே, அதோட யூனிட் லென்த் ஒரு ஃபண்டமெண்டல், பிரெத் ஒரு ஃபண்டமெண்டல். இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். மீட்டர் இன்டூ மீட்டர் போட்டால் என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் ஒன் இஸ் வால்யூம். வால்யூம் அதுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஹைட்டும் டிஸ்டன்ஸ் தான், நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ மீட்டர் இன்டூ மீட்டர் இன்டூ மீட்டர் என்ன வரும்? மீட்டர் கியூப். ஓகே, தேர்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தூரம், அதுவும் டிஸ்டன்ஸ். மீட்டர் பை செகண்ட். எஸ்ஐ யூனிட்ல வரும்போது எம், இந்த எஸ் மேலே போட்டு எடுத்து போகணும். எம்எஸ் பவர் -1. ஃபோர்த் ஒன் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா velocity by time taken. Change in velocity by time taken. வெலாசிட்டிக்கு தான் ஏற்கனவே வச்சிருக்கீங்க யூனிட். என்ன வச்சிருக்கீங்க? மீட்டர் பர் செகண்ட் பை எஸ். இது மேலே போனால் எஸ் பவர் -1 வரும். ஏற்கனவே ஒரு எஸ் பவர் -1. ஸோ எம் எஸ் பவர் -2. இதுதான் ஆக்சிலரேஷனுக்கான யூனிட். தென் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இதே வெலாசிட்டியை ரொட்டேஷனல் ஃபார்ம், ஆங்குலர் ஃபார்மில் எடுக்கிறோம். ஆங்குலர் வெலாசிட்டினா அதுக்கு பேர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது எப்படி டிஃபைன் பண்ணுறது? மீன்ஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா பை டைம். தீட்டாவோட யூனிட் இப்போ தான் சொன்னேன், ஆங்கிள்னா ரேடியன். டைமோட யூனிட் வந்து செகண்ட், கீழே இருக்கு. அதனால எஸ் பவர் -1 ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ 5 டிரைவ்டு குவான்டிட்டிஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் மீன்ஸ் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு ஏற்கனவே இங்கே டிரைவ் பண்ணி வச்சுட்டீங்க. ms -1 பை எஸ். இந்த எஸ் மேலே போகும்போது s -1 வரும். ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா s -2, ms -2. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா, டைம் டீன்னு வச்சுக்கோங்க. ரேடியன் பர் செகண்ட். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Okay, next we see the next title, angular acceleration, density, linear momentum. Next பார்க்கலாம் அப்படியே. Sixth one, angular acceleration. Angular acceleration and displacement by time. Angular acceleration angular displacement by time. Angular displacement divided by time. Angular displacement ஏற்கனவே பார்த்தோம். Radian s -1 by time க்கு s. அப்ப என்ன வரும்னா radian s -2. Radian per second square. Radian per second square. And seventh one is density. You know what is density? Density means mass by volume. Mass by volume. Mass க்கு m. Volume க்கு ஏற்கனவே mass is kilogram. Volume meter cube. So kg m power -3 kilogram per meter cube. This is for density.
Then linear momentum. Eighth one is linear momentum. Linear momentum means mass into velocity. Mass into velocity. For mass, it is kilogram. Velocity already we have discussed, meter per second. So it is kilogram meter per second. Linear momentum. Then moment of inertia. M-O-M-E-N-T. Moment. Moment of inertia. That is mass into distance square. Mass into distance square. Mass, it is kilogram. Distance meter. Distance square means meter square. Kilogram meter square. Then 10th one. Force. 10th one is force. Mass into acceleration. Force is nothing but mass into acceleration. Already for mass, we know kilogram. Acceleration already derived ms power minus 2. But okay, we use another term for SI unit, that is nothing but Newton. N. While writing symbol capital N, if you want to write in full name, Newton, name of the scientist. Whenever name of the scientist comes, the first letter should be small when you write the full name. If you are giving the single letter, it should be in capital form. Copy it. We shall see another 5 more. So remaining things you see, you just go through the book. So many things are given, around 20-25 derived quantities are given. Now you learned how to do the derived quantities. So what is that quantity? You write the definition. For the definition, you check whether all of them are converted into fundamental units. Yes, mass is converted into fundamental, but volume is not converted. Already we know volume is nothing but length into breadth into height, meter into meter into meter, meter cube. Therefore, mass by volume means kilogram by meter cube. In that manner, you can do it. Okay. Even though it is there in your book, while writing, while taking class, copy such things in your notebook. And now we see next derived quantities. So few more. Okay, pressure. 11th one is pressure. Pressure is equal to force by area. Force is Newton, area is meter square. Newton per meter square, also called Pascal. Next one, 12th one, energy, are also called work, for both energy and work. Energy or work. Okay. Force into distance. Force into distance. For force it is Newton, distance it is meter. So the unit is Newton meter, also joule. Call it as joule. So power, work by time. Work or energy, same I said. Newton meter by time. For time it is second. Sorry, for time it is second. Newton meter second inverse, or WATT, watt, is a unit of power. 14th one, impulse. Impulse is nothing but force into time. Impulse, force into time, or force Newton, time meter. 15th one, surface tension. Surface tension is force into length.
surface tension, force by length. Force per unit length, force by length. Force Newton, length meter, it is in the denominator, therefore n m power minus 1. You write all these things. Some constants also are having unit. Planck's constant, Joule second, Boltzmann constant, Joule per Kelvin. Okay, so there are certain constants which possess a fixed value. The value is the magnitude and the unit does not change. That is why it is called as a constant. Okay, Planck's constant, Boltzmann constant, universal gravitation constant, like that. So many constants are there. For them also we can derive units. Then in your book, so the conversion of radian into degree is given. You go through it once, that you take it as assignment. Pi radian is 180 degree. Pi radian is 180 degree. So what is 1 radian? 1 radian is equal to 180 degree by pi. 180 degree by pi. That is 1 radian. Okay. You know what is pi? 22 by 7. You convert this into degree. 180 degree by into 7 by 22. And to do the simplification, you will get the result 57.27 degree. 57.27 degree. This is a conversion of pi radian into degree. Similarly, 1 degree has got 60 minutes. ஒரு டிகிரியில் வந்து 60 minutes. ஓகே, அந்த கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. One degree na 60 minutes. One minute na 60 seconds. And the conversion தெரியும். 1 degree means 60 minutes. Okay. So in today's class, we have learned the different types of measurement systems: CGS, FPS, CGS, MKS, and then we have seen what is SI system and the superiority of SI system. 3 conditions are there. It is rational, it is metric, and it is coherent. The மூணு advantage பார்த்தோம் SI systemல. அப்புறம் SI systemல இருக்கக்கூடிய fundamental quantitiesனா எப்படி frame பண்ணாங்கன்ற 7 fundamental quantities we have seen with the values. Then 2 supplementary quantities, radian and steradian. Besides that, so many derived quantities, some 15 derived quantities, how they have been derived. Then conversion of degree into radian and minutes into seconds. This is what we have seen in the class. Our next class, our next physics class is on Wednesday as usual, timing 7 to 8. And while entering in the class, don't write the, again, type your name with initial at the last. Okay, thank you. You can copy from the board if you want. Another 1 or 2 minutes. You can copy.